அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் அல்லாஹு தாலாவின் சக்தியிலிருந்து நேரடியாக பலனடைந்து கொள்ள அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில் நின்று நிறைவேற்றுவதில் அனைத்தையும் விட மிகவும் முக்கியமான அடிப்படை வாய்ந்த அமல் தொழுகையாகும். இந்த தொழுகையை பற்றி அல்லாஹு தாலா கூறியுள்ள குர்ஆனில் சில வசனங்களையும் இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சில ஹதீஸ்களையும் பார்க்கலாம். தொடர்ந்து பல பகுதிகளாக வரும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான். 2வது சூராவின் 277வது வசனத்தில், எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து தொழுகையை கடைபிடித்து மார்க்க வரியையும் ஜக்காத் கொடுத்து வருகின்றார்களோ அவர்களுக்குரிய கூலி அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு மறுமையில் எந்த பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அல்லாஹு தாலா குர்ஆனில் 14வது சூராவின் 31வது வசனத்தில் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு கூறுவீராக, அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்தட்டும். நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து கொடுக்கல் வாங்கலும் நட்பும் இல்லாத நாள் வருவதற்கு முன்னதாகவே இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் தானம் செய்யட்டும். 14வது சூராவின் 40வது வசனத்தில், யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் உன்னை தொழுது வருபவர்களாக ஆக்கிவை. யா அல்லாஹ், என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறியிருக்கின்றான். இன்னும் 17வது சூராவின் 78வது வசனத்தில், நபியே, சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூழும் வரை லுஹர், அசர், மஹரிப், இஷா ஆகிய நேர தொழுகைகளை தொழுது வருவீராக. ஃபஜருடைய தொழுகைகளையும் தொழுது வருவீராக. ஏனென்றால் நிச்சயமாக ஃபஜருடைய தொழுகையானது வானவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய தொழுகையாகும். இதே போன்று நிறைய ஆயத்துக்கள் இருக்கின்றன. அல்லாஹு தாலா தொழுகையை பற்றி குர்ஆனில் நிறைய இடத்தில் கூறியிருக்கின்றான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில ஹதீஸ்களை பார்க்கலாம். 201வது ஹதீஸ். ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இஸ்லாத்தின் அடிப்படை 5 தூண்களின் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா, அல்லாஹு தாலாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் என்று சாட்சி கூறுவது. இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துவது, ஜக்காத் கொடுப்பது, ஹஜ்ஜுக்கு செல்வது, ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பது, இந்த 5ம் கட்டாய கடமையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் புகாரி. 202வது ஹதீஸ். ஹஸ்ரத் ஜுபைர் இப்னு உபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் பொருள் சேகரிக்க வேண்டுமென்றோ வியாபாரியாக வேண்டும் என்றோ எனக்கு கட்டளையிடப்படவில்லை. எனினும் உமது இரட்சகனை நீங்கள் புகழ்ந்து தொழக்கூடியவர்களில் நீங்கள் சேர்ந்திருங்கள். மேலும் உங்களுக்கு மரணம் வரும் வரை உங்களது இறைவனை வணங்குவீராக என்றே எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அந்நிய மனிதனுடைய தோற்றத்தில் வருகை புரிந்து இஸ்லாத்தை பற்றி கேட்டார்கள்.
இஸ்லாம் என்பது உள்ளத்தாலும் நாவாலும் அல்லாஹு தாலாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய திருத்தூதராக இருக்கின்றார்கள் என்றும் சாட்சி கூறுவது. இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துவது, ஜக்காத்தை நிறைவேற்றுவது, பைத்துல்லாஹ்வை காபத்துல்லாவை ஹஜ் செய்வது, உம்ரா செய்வது, உடலுறவு கொண்ட பிறகு தூய்மைக்காக குளிப்பது, ஒழுவை பரிபூரணமாக செய்வது, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அனைத்து அமல்களையும் நான் நிறைவேற்றினால் நான் முஸ்லீமாக ஆகிவிடுவேனா என்று கேட்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதில் கூறினார்கள். நீங்கள் உண்மை கூறிவிட்டீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுஹானல்லாஹ். இப்னு குசைமா நூல் 204. ஹஸ்ரத் குர்ரத் இப்னு தாமூஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, தாங்கள் எங்களுக்கு என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என உபதேசம் செய்கின்றீர்கள் என்று கேட்டோம். தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்றும், ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும், பைத்துல்லாவை ஹஜ் செய்ய வேண்டும் என்றும், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்றும், ஏனென்றால் அந்த மாதத்தில் 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவு இருக்கின்றது. இன்னும் ஒரு முஸ்லீம் அல்லது திம்மியை, அதாவது யாரிடம் உடன்படிக்கை செய்யப்பட்டுள்ளதோ அவர்களை கொல்வதையும் அவர்களது பொருட்களை அபகரிப்பதையும் நீங்கள் ஹராம் என்று கருதுவதும், ஆனால் ஏதாவது ஒரு குற்றச்செயல் செய்துவிட்டால் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அவர்கள் தண்டனை கொடுக்கப்படுவதும், மேலும் நீங்கள் அல்லாஹ் தாலாவுக்கு வழிபட்டு நடப்பதையும் உறுதியாக பற்றி பிடித்து கொள்வதும், மற்றவர்களுடைய திருப்தி அதிருப்தியை பொருட்படுத்தாமல் தைரியமாக தீனுடைய வேலைகளில் ஈடுபட்டிருப்பதும் ஆகியவற்றை நான் உங்களுக்கு உபதேசிக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை, தொழுகையுடைய திறவுகோல் ஒழு என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனது கண்குளிர்ச்சி தொழுகையில் வைக்கப்பட்டுள்ளது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொழுகை மார்க்கத்தின் தூண் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். தொழுகை தொழுகை என்றும் உங்களின் அடிமைகள் உங்களது கண்காணிப்பில் உள்ளார்கள் சம்பந்தமாகவும் அல்லாஹு தாலாவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அதாவது அவர்களுடைய உரிமைகளை நிறைவேற்றுங்கள் என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி உபதேசம் செய்தார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹஜ்ரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைஃபரிலிருந்து திரும்பி வந்தார்கள். அவர்களோடு 2 அடிமைகள் இருந்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு பணி விடை செய்வதற்காக ஒரு அடிமையை கொடுங்கள் என்று கேட்க, இந்த இருவரில் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தாங்களே தேர்ந்தெடுத்து கொடுங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேண்டிக்கொள்ள, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரில் ஒருவரை சுட்டிக்காட்டி, இவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், இவர்களை அடிக்காதீர்கள், ஏனென்றால் கைஃபரிலிருந்து திரும்பி வரும்பொழுது இவர்களை தொழுகக்கூடியவர்களாக நான் பார்த்தேன், தொழுகக்கூடியவர்களை அடிப்பது எனக்கு தடுக்கப்பட்டுள்ளது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸரத் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹு தஆலா 5 நேர தொழுகைகளை விதியாக்கி இருக்கின்றான். யார் அந்த 5 நேர தொழுகைகளை நல்ல முறையில் ஒழு செய்து அந்த தொழுகைகளை முஸ்தஹபான நேரத்தில் தொழுது ருக்கு செய்து அமைதியாக சஜ்தா செய்து உள்ளச்சத்தோடு தொழுகின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா அவசியம் மன்னிப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றான். யார் அந்த தொழுகைகளை அவற்றிற்குரிய நேரங்களில் நிறைவேற்றாமல் உள்ளச்சமின்றி தொழுகின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பிருப்பதாக எந்த வாக்குறுதியும் இல்லை. அவன் விரும்பினால் மன்னிக்கலாம், அவன் நாடினால் வேதனை செய்யலாம். நூல் அபு தாவூத். ஹஸ்ரத் ஹன்லலா உசைதியி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒழு செய்வதையும் தொழுகையுடைய நேரங்களை பேணியும் ருக்கு சுஜூதுகளை சரியான முறையில் நிறைவேற்றியும் இவ்வாறு தொழுவதை அல்லாஹு தஆலா என் மீது பொறுப்பாக்கி இருக்கின்றான் என்று கருதி யார் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு நரக நெருப்பு ஹராமாக்கப்படும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஹஸரத் அபு கதாதா இப்னு ரிபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
நபியே ஸல்லல்லாஹு நான் உமது சமுதாயத்தின் மீது 5 வேளை தொழுகைகளை கடமையாக்கியுள்ளேன். மேலும் எவர் 5 நேர தொழுகைகளை அவற்றிற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவதில் பேணுதலாக இருப்பாரோ அவரை நான் சொர்க்கத்தில் நுழைய வைக்க பொறுப்பேற்றிருக்கின்றேன். யார் தொழுகையில் பேணுதலாக இல்லையோ அவர்களுக்கு என்னிடம் எந்த பொறுப்பும் இல்லை. நாடினால் மன்னிப்பேன், நாடினால் தண்டிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுவதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபு தாவூத். ஹஸ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் தொழுகுவதை அவசியம் என்று கருதுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு குர்து ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கியாமத்துடைய நாளில் அனைத்தையும் முன்னதாக தொழுகை பற்றித்தான் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். தொழுகை சரியாக இருந்தால் அவனுடைய எல்லா அமல்களும் சரியாக இருக்கும். தொழுகை சீர்குலைந்து இருந்தால் அவனுடைய மற்ற எல்லா அமல்களும் சீர்குலைந்திருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் தப்ரானி. 215வது ஹதீஸ். ஒருவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இந்த மனிதர் இரவில் தொழுகிறார், காலை ஆகிவிட்டால் திருடுகிறார் என்று கூறிய பொழுது, அவர்களது தொழுகை அவரை அந்த தீய செயலை விட்டு அது விரைவில் தடுத்துவிடும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹஸ்ரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முஸ்லிம் சிறந்த முறையில் ஒழு செய்து 5 நேர தொழுகைகளையும் தொழுதால் இந்த இலைகள் உதிர்வதைப் போல அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு இந்த திருவசனத்தை ஓதி காட்டினார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். 11வது சூராவின் 114வது வசனம். பகலில் 2 முனைகளாகிய காலை மாலைகளிலும் இரவில் ஒரு பாகத்திலும் நீர் தவறாமல் தொழுது வருவீராக. நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கிவிடும். அல்லாஹ்வை துதி செய்து புகழ்பவர்களுக்கு இது ஒரு நினைவூட்டுதல் ஆகும். இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். குறிப்பு: 2 ஓரங்கள் என்பதற்கு 2 பகுதிகள் என்றும், முதல் பகுதியில் சுபோ தொழுகையும் 2வது பகுதியில் லுஹர் தொழுகையும் அசர் தொழுகைகளும் நோக்கமாகும் என்றும், இரவின் சில பகுதிகள் தொழுவது என்பது மஹ்ரிப் இஷா தொழுகைகளும் ஆகும் என்று உலமாக்கள் கூறியிருக்கின்றார்கள். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 5 நேர தொழுகைகளையும் ஒரு ஜும்மா தொழுகைக்கு பிறகு மறு ஜும்மா வரையிலும், ஒரு ரமலான் நோன்பிற்கு பிறகு மறு ரமலான் நோன்பு வரைகளும் இவைகளுக்கு இடையில் நிகழ்ந்த அனைத்து பாவங்களையும் பரிகாரமாக அமைந்துவிடும். எப்போது வரை என்றால், இந்த அமல்களை செய்பவர்கள் பெரும் பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் இந்த 5 நேர தொழுகைகளை பேணுதலாக தொழுது வருகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் தஆலாவை வணங்குவதை விட்டு மறதியாக இருந்தவர்களில் கணிக்கப்பட மாட்டார் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் இப்னு ஹுஸைமா. ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு உம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுகையை பற்றி நினைவு கூர்ந்த பொழுது, யார் தொழுகையை பேணுதலாக தொழுது வருகின்றார்களோ அந்த தொழுகை கியாமத்துடைய நாளில் அவர்களுக்கு ஒளியாக ஆகிவிடும். அவர் பரிபூரணமான விசுவாசி என்பதற்கு ஆதாரமாக ஆகிவிடும். மேலும் கியாமத்துடைய நாளின் வேதனையிலிருந்து தப்பிப்பதற்கு காரணமாக இருக்கும். யார் தொழுகையில் பேணுதலாக இல்லையோ அவர்களுக்காக கியாமத்துடைய நாளில் எந்த ஒளியும் இருக்காது. அவர் பரிபூரணமான ஈமான்தாரி என்பதற்கு எந்த ஆதாரமும் இருக்காது. வேதனையை விட்டு தப்பிப்பதற்கு எந்த வழி இருக்காது. மேலும் அவர்கள் கியாமத்துடைய நாளில் ஃபிரௌன், ஹாமான், உபய் இப்னு கலஃப் போன்ற மனிதர்களோடு இருப்பார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். 220வது ஹதீஸ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் யாராவது ஒரு மனிதர் முஸ்லீமாகிவிட்டால் சஹாபா பெருமக்கள் அவர்களுக்கு முதலாக தொழுகையை கற்றுக் கொடுப்பார்கள் என்று ஹஜ்ரத் அபு மாலிக் அஸ்ஜயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தை வாயிலாக அறிவிக்கின்றார்கள். நூல் தப்ரானி. ஹஜ்ரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹுடைய தூதரே, எந்த நேரத்தில் துஆ அதிகமாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்று கேட்கிறார்கள். இரவுடைய கடைசி பகுதியிலும் பரலுடைய தொழுகைக்கு பின்னாலும் கேட்கப்படுகின்ற துஆ என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. 5 நேர தொழுகைகள் அவைகளுக்கு இடைப்பட்ட நேரங்களுக்கு பரிகாரமாக இருக்கின்றன. அதாவது ஒரு தொழுகையிலிருந்து மறு தொழுகை வரை ஏற்படக்கூடிய சிறிய பாவங்கள் அந்த தொழுகையின் பரக்கத்தால் மன்னிக்கப்படுகின்றன. ஒரு மனிதர் தொழில் செய்பவராக இருக்கின்றார். அவர்களது வீட்டிற்கும் பணியிடத்திற்கும் இடையில் 5 ஆறுகள் ஓடுகின்றன. அவர்களுடைய தொழிற்சாலைக்கு வந்து அல்லாஹ் நாடிய அளவு வேலை செய்கின்றார். எனவே அவரது உடம்பில் அழுக்கோ வியர்வையோ படிந்து விடுகிறது. ஒவ்வொரு ஆற்றையும் கடக்கும் பொழுதெல்லாம் அவர் அந்த
ஆற்றில் குளித்துக் கொள்கின்றார். இவ்வாறு பல முறை கொடுக்கின்றார். அவர்களது உடலில் அழுக்கு எதுவுமே இருக்காது. இதை போலத்தான் தொழுகைகளும் ஏதேனும் பாவம் செய்துவிட்டால் பிறகு துவா செய்து இஸ்திக்ஃபார் செய்வதால் தொழுகைக்கு முன்னால் நிகழ்ந்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் கேட்டதாக ஹஸரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் பஸார், தபரானி, மஸ்மூ ஸவாயில். 223வது ஹதீஸ். ஹஸரத் ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் என்று 33 முறையும், அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவைகளும், அல்லாஹு அக்பர் என்று 34 தடவைகளும் ஓத வேண்டும் என்று நாங்கள் கட்டளையிடப்பட்டுள்ளோம். ஒரு அன்சாரி சஹாபி கனவு கண்டார். கனவில் அந்த அன்சாரி சஹாபியிடம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். பிறகு 33 தடவை அல்லாஹு அக்பர் என்றும் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகளும் கூற வேண்டும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு கட்டளையிட்டார்களா என்று ஒரு மனிதர் கேட்டார்கள். அப்பொழுது ஆம் என்று சொன்னார். ஒவ்வொரு வார்த்தைகளையும் 25 தடவைகளாக சொல்ல வேண்டும். அவைகளோடு லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை 25 தடவைகள் சேர்த்து கொள்ளுங்கள் என்றும் அவர் சொன்னாராம் என்று அந்த சஹாபி காலையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சன்னிதானத்திற்கு வந்து தனது கனவை பற்றி கூறிய பொழுது அவ்வாறே செய்து கொள்ளுங்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது கனவில் கூறப்பட்டதைப் போல அமல் செய்ய அனுமதி கொடுத்து விட்டார்கள். நூல் திர்மிதி. ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை ஏழை முஹாஜிர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சன்னிதானத்திற்கு வந்து வசதி படைத்தவர்கள் உயர்ந்த அந்தஸ்துகளையும் நிரந்தரமான அருட்பாக்கியங்களையும் கொண்டு சென்று விட்டார்கள் என்று கூறினார்கள். அது எப்படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, நாங்கள் தொழுவதைப் போல அவர்கள் தொழுகின்றார்கள், நாங்கள் நோன்பு வைப்பதைப் போல அவர்களும் நோன்பு வைக்கின்றார்கள், எனினும் அவர்கள் தான தர்மம் செய்கின்றார்கள், எங்களால் தான் தான தர்மம் செய்ய முடிவதில்லை, அவர்கள் அடிமைகளை உரிமை விடுகிறார்கள், நாங்கள் உரிமை விட முடிவதில்லை என்று அந்த ஏழை முஹாஜிர்கள் கூறினார்கள். உங்களை முந்தி அமல் செய்யக்கூடியவர்களை நீங்கள் அடைந்து கொள்ளும்படியும் உங்களை விட பிந்தி அமல் செய்பவர்களை நீங்கள் முந்தி செல்லும்படியான, மேலும் உங்களைப் போல அமல் செய்யாதவரை செல்லும்படியான, உங்களை போன்று அமல் செய்யாதவரை உங்களை விட சிறந்தவர்களாக யாரும் ஆக முடியாத ஒரு அமலை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, அல்லாஹுடைய திருத்தூதரே அவசியம் கற்றுத்தாருங்கள் என்று அந்த நபித்தோழர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று ஒவ்வொன்றையும் 33 தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ சாலிஹ் என்பவர்கள் கூறுகிறார்கள், இவ்விதமாக அவர்கள் அமல் செய்து வந்தார்கள். எனினும் இந்த அமல் பணக்காரர்களும் தெரிந்தவோடு அவர்களும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஏழை முஹாஜிர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை வசதி படைத்த எங்கள் சகோதரர்களும் செவியுற்று அதை போலவே செய்கிறார்கள் என்று கூற, இது அல்லாஹுடைய கிருபை, தான் நாடியவர்களுக்கு அதை கொடுப்பான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் ஒரு தொழுகைக்கு பிறகும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர் என்று கூறுகின்றார்களோ, ஆக மொத்தம் 99 தடவை ஆகின்றது. 100வது தடவை பூர்த்தியாக்குவதற்காக ஒரு தடவை லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதினால் அவர்களுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம். ஹஸ்ரத் பன்னு இப்னு ஹசன் லம்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜுபைர் இப்னு அப்துல் முத்தல்லீஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 மகள்களான ஹஸ்ரத் உம்முல் ஹக்கம், ஹஸ்ரத் லுஅபா ரலியல்லாஹு அன்ஹு ஆகியவர்களில் ஒருவர் மூலம் கீழ்காணும் நிகழ்வை விளக்குகின்றார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில கைதிகள் கொண்டு வரப்பட்டார்கள். நானும் என் சகோதரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்திற்கு வந்து எங்களது சிரமங்களை எடுத்து கூறி சில கைதிகளை பணிவிடைக்காக கேட்டோம். அடிமைகளை பெறுவதற்காக உங்களை விட பத்ருடைய அனாதைகள் முந்தியவர்கள், எனினும் பணியாளர்களை விட சிறந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன்.
ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 33 தடவை அல்ஹம்துலில்லா, 33 தடவை சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர், ஒரு தடவை லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதி வாருங்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் அபூதாவூத். 227வது ஹதீஸ். ஹசரத் காஃப் இப்னு உஸ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொழுகைக்கு பிறகு ஓதப்படக்கூடிய சில கலிமாக்கள் இருக்கின்றன. அவற்றை ஓதி வருபவர்கள் எப்பொழுதுமே நஷ்டமடைய மாட்டார்கள். அவை ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை என்ற கலிமாக்கள் கூறுவதாகும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம். ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக ஹசரத் சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து முடித்து வைத்த பொழுது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு ஒரு போர்வை, பேரித்த ஓலைகள் நிரம்பிய ஒரு தோல் தலையணை, 2 திரிகைகள், ஒரு தோல் துருத்தி, 2 குடங்கள் ஆகியவைகள் அனுப்பி வைத்தார்கள் என்று கூறி பிறகு அறிவித்தார்கள், நான் ஒரு நாள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக கிணற்றிலிருந்து வாளியால் நீர் இறைத்து என் நெஞ்சில் வலி உண்டாகிவிட்டது. அல்லாஹு தாலா உன்னுடைய தந்தையிடம் சில கைதிகளை அனுப்பியிருக்கின்றான். அவர்களிடம் நீர் சென்று ஒரு பணியாளர்களை கேட்டு வாரும் என்று கூறினேன். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னுடைய கைகளிலும் திரிகை அரைத்து வடு உண்டாகிவிட்டது என்று கூறினார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தபொழுது, அருமை மகளே, என்ன விஷயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நான் தங்களுக்கு சலாம் கூற வந்தேன் என்று கூறிவிட்டு கேட்பதற்கு வெட்கப்பட்டு விட்டு வீடு திரும்பிவிட்டார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று வந்ததை பற்றி நான் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்டதற்கு, நான் பணியாளரை கேட்பதற்கு வெட்கப்பட்டு கொண்டு வந்து விட்டேன் என்று கூறினார்கள். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்றோம். அல்லாஹுடைய தூதரே, கிணற்றிலிருந்து நீர் இறைத்து எனது நெஞ்சில் வலியை உணர்கின்றேன் என்று நான் சொல்ல, திரிகை அரைத்து எனது கைகளில் வலி ஏற்பட்டுவிட்டது. அல்லாஹு தாலா தங்களிடம் சில கைதிகளை அனுப்பி வைத்திருக்கின்றான். மேலும் சில வசதிகளையும் கொடுத்துள்ளான். எனவே எங்களுக்கு பணிவிடை செய்பவர்களை எனக்கு ஒருவரை தாருங்கள் என்று பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வேண்டினார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியாது. தென்னை தோழர்கள் பட்டினியால் கிடப்பதால் அவர்களின் வயிறுகளில் சுருக்கங்கள் ஏற்பட்டுவிட்டன. அவர்களுக்கு செலவழிப்பதற்காக என்னிடம் வேறு எதுவுமே இல்லை. எனவே அந்த அடிமைகளை விற்று அதில் வரக்கூடிய வருவாயை திண்ணை தோழர்களுக்கு செலவழிப்பேன் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள். நாங்கள் 2 பேரும் திரும்பி வந்துவிட்டோம். இரவில் நாங்கள் இருவரும் ஒரு சிறிய கம்பளிக்குள் படுத்திருந்தோம். அந்த கம்பளியால் நாங்கள் தலையை மூடினால் கால்கள் திறந்து கொள்ளும், கால் பகுதியை மூடினால் தலைப்பகுதி திறந்து கொள்ளும். எதிர்பாராத விதமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் வந்தார்கள். நாங்கள் இருவரும் வேகமாக எரிந்து கொள்ள முயன்றோம். அப்படியே படுத்திருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு பிறகு, நீங்கள் என்னிடம் கேட்ட பணியாளர்களை விட சிறந்த ஒன்றை கொண்டு உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, நாங்கள் இருவரும் அவசியம் அறிவியுங்கள் என்றோம். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கலிமாக்களை எனக்கு கற்றுத்தந்தார்கள். நீங்கள் இருவரும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 10 தடவை சுப்ஹானல்லாஹ் என்றும் 10 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் 10 தடவை அல்லாஹு அக்பர் என்றும் ஓதி வர வேண்டும். நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது 33 தடவை சுப்ஹானல்லாஹ் என்றும் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் 34 தடவை அல்லாஹு அக்பர் என்றும் ஓதிக்கொள்ளுங்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த கலிமாக்களை எனக்கு கற்றுக் கொடுத்ததிலிருந்து அவற்றை நான் ஓதுவதை விட்டதே இல்லை. இப்னு கவார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நீங்கள் இந்த கலிமாக்களை சிப்பின் போரின் இரவிலும் ஓதுவதை விட்டதே இல்லையா என்று கேட்க, ஈராக் வாசிகளே, அல்லாஹ் உங்களை நாசப்படுத்துவானாக. ஆம், சிப்பின் போரின் இரவிலும் அந்த கலிமாக்களை நான் விட்டதில்லை என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். நூல் முஸ்னத் அஹமது. ஹஸரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அறிவித்திருக்கின்றார்கள். இரண்டு காரியங்களை எந்த முஸ்லிம் வழக்கமாக செய்து வருகின்றார்களோ அவர்கள் அவசியம் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள். அந்த 2 காரியங்களும் மிக இலகுவானதாகும். ஆனால் அதை அமல் செய்பவர்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றார்கள். ஒன்று, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 10 முறை சுப்ஹானல்லாஹ் என்றும் 10 முறை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் 10 முறை அல்லாஹு அக்பர் என்றும் ஓத வேண்டும் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தபொழுது தங்களது கை விரல்களை கொண்டு கணக்கிட்டு கொண்டிருந்தார்கள் என்று கூறினார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாவில் 150 வந்து விடுகின்றது. 10 தடவை ஓதிக்கொண்டே இருந்தால் என்றால் அமல்களுடைய தராசில் 10 மடங்காகி 1500 தடவை ஓதிய நன்மை கிடைக்கின்றது. மற்றொரு காரியம், ஒருவர் தன்னுடைய படுக்கைக்கு செல்லும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று 100 முறை ஓதிக்கொள்ளட்டும். அதாவது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவைகளும் ஓதிக்கொள்ள வேண்டும். இதை மொழிவதால் 100 கலிமாக்கள் ஆகிவிடுகின்றன. ஆனால் அந்த அமல்களின் தராசில் 1000 நன்மைகள் கிடைக்கின்றது. இதனுடைய நாள் முழுவதும் தொழுகைக்கு பிறகு ஓதியவைகளையும் சேர்த்தால் 2500 நன்மைகள் ஆகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் யார் ஒரு நாளிலே 2500 பாவங்களை செய்கின்றார்கள், அதாவது இவ்வளவு பாவங்களை செய்யவே முடியாது, 2500 நன்மைகள் எழுதப்பட்டு விடுகின்றன. அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவற்றின்படி அமல் செய்பவர்கள் ஏன் குறைவாக இருக்கின்றார்கள் என்று அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டதற்கு அதற்கு காரணம், ஷைத்தான் தொழுகையில் வந்து இன்னின்ன காரியங்களை நினைத்துப்பார் என்று ஞாபகம் ஊட்டுவான். கடைசியில் அந்த எண்ணங்களிலேயே மூழ்க வைத்து வேறு வேலைகளில் ஈடுபடுத்தி விடுவான். மேலும் ஷைத்தான் படுக்கைக்கு வந்து அவனை தூங்க வைத்து விடுகின்றான். இறுதியாக அந்த கலிமாக்களை ஓதாமலேயே அவன் தூங்கி விடுகின்றான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் இப்னு ஹிப்பான். 230வது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரங்களை பிடித்து, முஆதே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உம்மை நேசிக்கின்றேன். முஆதே, நீர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹும்ம அயின்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக, யா அல்லாஹ், நான் உன்னை திக்ர் செய்வதற்கும் உன்னை நன்றி செலுத்துவதற்கும் நல்ல முறையில் உன்னை இபாதத் செய்வதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று ஓதி வருவதை விட்டுவிட வேண்டாம் என உமக்கு நான் உபதேசம் செய்கின்றேன் என்று கூறியதாக ஹஸ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபூ தாவூத். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பல ஹதீஸ்களையும் மற்றும் குர்ஆனுடைய வசனங்களையும் பார்த்தோம். பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆனை அனுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒவ்வொரு துஆக்களையும், நமக்காக கேட்ட அனைத்து நலவுகளையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்ட மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன முந்தைய அனைத்து பயான்களையும் கேட்டு பயனடைந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.